பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனம், நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருக்கிறோம், பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். நிறைய பேருக்கு நாம நன்மை செய்தாலும் தீமை தான் செய்யறாங்க இல்லையா? அதனால நீங்க நொந்து போயிருக்கிறீங்கல்ல, சோர்ந்து போகாதீங்க. இஸ்ரேலின் ராஜா தாவீது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. தன் நம்பிக்கைக்குரிய தளபதி உரியா துரோகம் பண்ணினார். அவர் மனைவியை அவர் எடுத்துக்கொண்டார். கடவுளுடைய கோபம் அவர் மேல் வந்தது. நீ உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு நன்மைக்கு தீமை செய்தாய், உன் வீட்டை விட்டு என்றென்றைக்கும் பட்டயம் விலகாது என்று சொன்னார். நீங்களும் நானும் நன்மை செய்ய பழகுவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, நீங்களும் நானும் தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்ய பழகுவோம் என்று இயேசு சொன்னார். அதை கடைப்பிடிங்க. ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். God bless you.